இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் அங்கு நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு மற்றும் தமிழர்களின் மனநிலை குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். நம் இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் தான் நம்பர் 1, அதற்கு பிறகுதான் நாம ஜனாதிபதியை சொல்லலாம். ஆனால் இலங்கையில் அப்படி கிடையாது. இலங்கையை பொறுத்தவரை ஜனாதிபதி தான் நம்பர் 1, அதாவது அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதன் பிறகுதான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். பிரதமர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை கடந்த 10 வருஷமாக ஆட்சி செய்து வந்த மஹிந்த ராஜபக்ச அதாவது ஏப்ரல்ல நடைபெற்ற தேர்தலில் திரு சிறிசேனா அவர்களிடம் தோல்வியடைந்தார். நம்பர் 1 பதவி போனாலும் பரவாயில்ல, நம்பர் 2 பதவியை எப்படியாவது இலங்கையில் பிடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த தேர்தலில் களத்தில் இருக்கிறார். இப்ப நாம இலங்கையில கொழும்புல இருக்கோம். கொழும்புல இப்ப காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஒரு கட்சி ஆபீஸ் முன்னாடி நாம இருக்கிறோம். இங்க ஒரு தமிழர் களத்தில் இருக்கிறார். ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறார். இப்ப எம்பிக்காக களத்தில் இருக்கிறார். அவர் பெயர் தான் மனோ. இங்கே நிறைய தமிழர்கள் கூடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்டயே கேட்கலாம், கொழும்புவில் தமிழர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சார் வணக்கம். கொழும்புவை பொறுத்தவரை தமிழர்களுடைய மனநிலை என்ன? யார் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு? ரணில் விக்ரமசிங்கேவா அல்லது ராஜபக்சாவா? நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே. என்ன காரணம்? நாம் கடந்த காலங்களில் பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்தோம் ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ். தற்போது எமது புதிய அரசாங்கம் தமிழர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளது. ஆனபடியால் அவருக்கு நாம் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கட்சியின் அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுகிறார். கொழும்பு வாழ் தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருக்கு பூரணமான ஆதரவை வழங்குகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னா திருவிழா மாதிரி இருக்கும். இலங்கையில் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அமைதியாக அங்கங்கே பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாக்குப்பதிவு ஆகஸ்ட் 17, இந்த மாசம் 17 அதாவது வாக்கு சேகரிப்பு நாளையோடு முடிகிறது. வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 17ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனேயே அன்று மாலை அன்று இரவே ஆரம்பித்துவிடும். ஆகஸ்ட் 18க்கெல்லாம் நமக்கு தகவல் தெரிந்துவிடும் யார் இலங்கையில் அடுத்த பிரதமர் என்று. இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் ஆனந்துடன் சலீம்.